அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமா? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த துஆவை ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நரகத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீங்க மட்டும் பாதுகாப்பு அடைஞ்சா மட்டும் பத்தாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதிகமா அவங்க அமல் செஞ்சாங்கன்னா அதோட நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ, அதாவது அல்லாஹும்ம அஜன்னீர் மினன் நார், யா அல்லாஹ் எங்களை நரக வேதிலிருந்து பாதுகாப்பாயாக என்று இதற்கு அர்த்தமாகும். இது யார் ஓதி வராரோ அவரு அன்றைய தினம் மௌத்தாகி விட்டார்னா நரகத்திலிருந்து அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அவர்களுக்கு விடுதலை பதிவு செய்யப்படும் என்று ஹதீஸ்ல வருது. எனவே நண்பர்களே, ஒரு சின்ன வார்த்தை தான், நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மளுக்கு விடுதலை அழைக்கின்றான். எனவே நண்பர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த தன்மை யாருக்கு அல்லாஹ் இந்த சிறப்பு கொடுக்குறானா, மூமினானவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணுவவர்களுக்கும் தொழுகாளிகளுக்கும் ஹராம் ஹலால் பேணி இருக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்களுக்கு தான். எனவே நண்பர்களே, தொழுகை முடிந்த பிறகு ஃபஜர் தொழுகையிலையும் மக்ரிப் தொழுகையிலையும் யாரிடமும் பேசாம தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம அஜன்னீர் மினன் நார் என்ற துஆவை இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன் என்று கூறுங்கள். பரக்கல்லாஹு ஃபீக்கும்.